வெல்கம் டு சேனல் மது கோபி ஜேர்னி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தது, கிளாஸ்லேயே ஒரு டின்னர் செட் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன ஆசையான்னு கேட்கலாம். ஏன்னா இது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். நம்மளாலே ஹேண்டில் பண்ண முடியாது கிளாஸ் செட்டெல்லாம், குழந்தைங்களால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. லைட்டாக கீழே போட்டாலே உடஞ்சிரும். இப்போ கொஞ்சம் வளர்ந்ததால் இதை நான் வாங்கினேன். இத்தனை நாளாக ஒரு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வாங்க முடில. ஏன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் வாங்க முடில. இப்போ நான் உங்களுக்கு அதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பிளாக் கலரில் ஒயிட் கலரில் ரெண்டும் இருந்தது. சரி, பிளாக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் பிளாக்கில் ட்ரை பண்ணேன். பாக்ஸ் நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. இது நேரில் போய் தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த பவுல் செட்டு நல்ல வெயிட்டாக இருந்தது, தூக்கும் போதே நல்ல வெயிட்டாக இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. ஒரு சூப் பவுல் செட்டு எல்லாத்துலேயுமே 6 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா டோட்டலாக மொத்தமாக இது 46 பீசஸ் உள்ள செட்டு இது. அது மாதிரி பிளேட்டு கொடுத்துருந்தாங்க, அதுவும் 6. இது மீடியம் சைஸு கொடுத்துருந்தாங்க. மீடியம், லார்ஜு, அந்த ஸ்மால் சைஸில் 6 கொடுத்துருப்பாங்க. ஒரு பவுல் கொடுத்துருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது, நல்ல வெயிட்டோடு இருந்தது. அடுத்தது ஒரு ஜக்கு, வாட்டர் ஜக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 6 டம்ளர் கொடுத்துருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்ல வெயிட்டாக இருந்தது. குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுறதால தான் இதை நான் வாங்கினேன். நல்ல வெயிட்டாகவும் குவாலிட்டியாகவும் நல்ல டிசைனில் இது கிடச்சிது. இதுதான் நான் வாங்கின எல்லா செட்டுமே. இதில் கப் அண்ட் சசரும் உண்டு. ஃபஸ்ட்டு சர்விங் ட்ரே கொடுத்துருந்தாங்க. சர்விங் ட்ரே இது சூப்பராக இருந்தது, நல்ல வெயிட்டாக இருந்தது, ஓவல் ஷேப்பில் இருந்தது. அடுத்தது இந்த ஒரு கிளாஸ் செட்டு 6 செட்டு கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருந்தது. அடுத்தது கப் அண்ட் சாசர் கொடுத்துருந்தாங்க, வித் பிளேட்டோடையே கொடுத்துருந்தாங்க. ஒயிட்டு சூப்பராக இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா இருந்தது. அதோட சின்ன பிளேட்டு அதுவும் சூப்பராக இருந்தது. அடுத்தது ஒரு பெரிய பவுல் கொடுத்துருந்தாங்க. அந்த பவுலும் நல்ல வெயிட்டு, ஏன்னா கிளாஸ் இல்லையா, நல்ல வெயிட்டு. ஒரு ஜக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய பிளேட்டு, மீடியம் பிளேட்டு, அந்த ஸ்மால் பிளேட்டு, 3ம் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் நம்மளால் வாங்க முடியும். எல்லாமே நல்ல குவாலிட்டியோடு இருந்தது. நான் இங்கே சவுதியில் தான் வாங்கினேன். எப்பொழுதும் 450 ரியால்ஸ்லையே இருக்கும். நான் அதனால் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவேன். திடீர்னு ஆஃபர் போட்டு 250 ரியால்ஸ்க்கு வந்தது, அதனால் நான் வாங்கிட்டேன். இதுதான் நான் வாங்கின எல்லா திங்ஸுமே. எந்த ஒரு திங்ஸையும் நம்ம உடனே வாங்கிடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏதாவது ஆஃபர் போதா அப்படின்ட்டு தான் வாங்கணும். கொஞ்சம் அதிகமாக காசு போனாலும் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ட்டு நம்ம கம்மியான ப்ராடக்டில் வாங்கிட்டோம்னா திரும்ப திரும்ப நம்ம காசு போட்டு அதிகமாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல ஒரு தரமான பொருளை வாங்கிட்டோம்னா அது லைஃப் கொடுக்கும். குவாலிட்டியான பொருள் தான் கண்டிப்பாக லைஃப் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.